ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸோட பேக் பீஸ் கட் பண்ணலாம். இப்போது இந்த லைனிங் வந்து எனக்கு கஸ்டமரே எடுத்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சுருங்கலாக இருந்தது. அதே மாதிரி அவங்களே வாஷ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. வாஷிங் மிஷினில் போட்டு அப்படியே கரக்கரன்னு சுற்றிட்டாங்க போல். ரொம்ப வந்து ஒரு மாதிரி சுருங்கலாக ஏற்றி இறக்கி நிறைய பீஸ் வேஸ்ட் ஆச்சு எனக்கு. இப்போ நம்ம லைனிங் வந்து கொஞ்சம் தாராளமாக இருக்குது அப்படின்னா நம்ம பட்டி மடிச்சடிக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு டு 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம கீழே விடலாம். மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு லைனிங் மெட்டீரியல் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு விட்டாலே போதும். நம்ம அந்த 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலேருந்து ப்ளவுஸ் எடுத்து கரெக்டாக ஷோல்டர் டு அந்த பேக் டாட்டை பிடிச்சி ஒரு அளவு எடுக்கலாம். எவ்வளோ இருக்குது அப்படின்னு 13 இருக்கா 13.5 இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கங்க. 13 இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஆப்போசிட் சைடும் அதே 13 வச்சிடலாம். ஷோல்டருக்கு வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். நம்ம ஷோல்டருக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அவ்வளோதான் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து பிடிக்கணும். அதிகமாக பிடிச்சிங்க அப்படின்னா நெக்கோட உயரம் வந்து கம்மியாயிரும். ரொம்ப கம்மியாக பிடிச்சிங்க, இப்போ 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுலேயும் கம்மியாக பிடிக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்கு வந்து ரொம்ப லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ நீங்கள் ஷோல்டர் விட்டுருக்குறீங்களோ அவ்வளோ வந்து கரெக்டாக நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து ரொம்ப இழுக்காமல் அப்படியே ஃப்ரீயாக வந்து எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டாக அந்த ஆம் கோல் ரவுண்டு முடிகிற இடத்துலையும் இன்னொரு ஆம் கோல் ரவுண்டு முடிகிற இடத்துலையும் டேப் வச்சு கரெக்டாக எடுங்க. எனக்கு வந்து 38 வந்தது இந்த ப்ளவுஸில். இவங்க வந்து ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க. 38 வந்தது. இப்போ நம்மளுக்கு வந்து நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இதில் வந்து நான் 4ஆக எடுக்கணும். 4ஆக எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 9 இன்ச்சு வருது. நான் வந்து நெக்கு ஷோல்ட்ரு இதெல்லாம் நான் தான் கால்குலேட் பண்ணி வைப்பேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ வச்சா இந்த பாடிக்கு வந்து நெக்கு வந்து இப்படி கலந்து வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நார்மல் அளவு வச்சுருக்கேன். அது வச்சு தான் நான் வந்து மார்க் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் வந்து அளவெல்லாம் எடுக்க மாட்டேன் நான். அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு ப்ளவுஸ் எப்படி இருந்தாலும் நம்ம தச்சு கொடுக்குற ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். நெக்கோட அகலம் வந்து 34லேருந்து 38 வரைக்குமே நம்ம 2.25 டு 2.5 வரைக்கும் வச்சுக்கரலாம். ஷோல்டர் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப அகலமாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து குறுகலாக இருக்கும். குறுகலாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம 2.25 வச்சாலே போதும். 2.25 டு 2.5 வரைக்கும் வச்சுக்கரலாம். 34 டு 38 சைஸ் வரைக்கும். ஷோல்டர் வந்து 3 வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு மட்டும் ஸ்டிச்சிங்க்கு விட்டுக்கோங்க. ஒரு சிலர் ஷோல்டர் பெருசாக வேணும் அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்மியாக கேட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆம்கோல் ரவுண்டு வந்து 5.5 வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம 1 இன்ச்சு அந்த ரவுண்டுக்கு எடுத்து ஒரு ரவுண்டு போட்டுருங்க. போட்டுட்டு அந்த ப்ளவுஸோட ஆம்கோலை அப்படியே கரெக்டாக வச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஒருவேளை ஆம்கோலோட ரவுண்டு வந்து கூடுதலாக வருது அப்படின்னா நீங்கள் 5.5 வச்ச இடத்துல 5 வைங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப கம்மியாக வருது ஆம்கோலோட ரவுண்டு, அளவு ப்ளவுஸில் வந்து பெருசாக இருக்குது, எங்களுக்கு வந்து கம்மியாக வருதுன்னா 5.5 வந்து 6ஆக மாற்றிடுங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். ரொம்ப போட்டு மூளைக்கு வேலை கொடுக்காதீங்க. எவ்வளோ ஈஸியாக நம்ம ஜாலியாக சந்தோஷமாக வேலை பார்க்க முடியுமோ அப்படி வேலை பாருங்கள். இவ்வளோ தான் இதோட ரகசியமேவும். பெரிய பெரிய கடையில் எல்லாருமே இந்த மாதிரி தான் ஒரு அளவு அவங்க வச்சுருப்பாங்க, நார்மல் அளவு. அதை வச்சு தான் அவங்களுக்கு கட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து 5.5 வச்சேன் நான். இவங்க வந்து கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க. 5.5 வச்சு நான் வந்து ஆம்கோல் ரவுண்டு எடுக்கிறப்போ எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. நான் அப்படியே பேக் பீஸ் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ மேலே வந்து நான் 2.25 வச்சேன், கீழே வந்து நான் 2.25 வச்சேன் நான். ஏன் அப்படி வைக்கிறேன் அப்படின்னா அப்போ தான் அந்த ரவுண்டு வந்து அவங்களுக்கு அழகாக இருக்கும். 2.25 டு 3 வரைக்குமே நம்ம வச்சுக்கலாம். அந்த ரவுண்டு வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ரவுண்டாக வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும் நீங்கள் அதே 2.25 வச்சு ரவுண்ட் பண்ணி